சில பேருக்கு தாத்தா காலத்திலே முப்பாட்டங்காலத்திலே அப்பா காலத்துலேருந்து பித்ருக்கள் தோஷம் அதிகமாக இருக்கும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்திருப்பாங்க. திதி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபாடு பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா புத்திர தோஷம் உண்டாகி அவங்களுக்கு அடுத்த சந்ததி வளரக்கூடிய சூழ்நிலையை குறையற அமைப்பு வரும். வெள்ளி அப்படின்னாவே சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் நல்ல சுபிட்சமாக பிரீத்தியாக இருந்தார்னா, நம்ம உடலோடு ஒட்டி உறவாடினார்னா அந்த சுக்கிர பகவானுடைய பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வெள்ளி பொருட்களை குழந்தைங்களுக்கு அந்த காலத்துல போட்டாங்க. கந்த சஷ்டி அன்னைக்கு கடுமையான விரதமா ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்ற மாதிரி விரதம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் சீக்கிரமாகவும் நல்லபடியாகவும் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணனி அன்பான வணக்கங்கள். நான் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் என்ன நிறைய வருதுன்னா, முதல்ல திருமண விஷயம் தடை வருது, திருமணம் தாமதமாகுது, அதுக்கு அடுத்ததாக குழந்தை விஷயம் தாமதமாகுது. அப்போ குழந்தை பேரு அப்படின்றது ரொம்ப அருகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலைன்றது இந்த காலகட்ட டைமிங்கில், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கங்களால் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனையில் தொந்தரவுகளாலையும் குழந்தை பேரு கிடைக்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நிறைய கிளைண்ட் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, அதுக்காக என்ன பண்ணணும், இல்லை பரிகாரம் பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. குழந்தை பேரு தாமதம் அப்படிங்கிறது எதனால் ஆகுது? உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி பாவகர்த்தாரியில் இருந்தாலும் 6, 8, 12 மறைஞ்சிட்டாலும் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களாலும் புத்திர பாக்கியம் தள்ளி போகிற சூழ்நிலை. புத்திரத்துக்கு காரகம் யார்? குரு பகவான். குரு பகவான் நல்ல நிலைமையில் இல்லைனாலும் பலமிழந்து போனாலும் உங்களுக்கு புத்திரபாக்கியம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய ஆணுக்காக இருந்தால் அவங்களுடைய சமன்சியம் எப்படி இருக்குது அப்படின்றதும், பெண்ணோட விஷயத்தில் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களும் சினைமுட்டை வளர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எப்படி இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க ஜாதகத்தில் ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் அதை சரி பண்ணி தான் இந்த குழந்தை பேர் அமைப்பை சரிப்படுத்த முடியும். நம்மளுக்கு இந்த மாதிரியான வைத்திய முறைகளையும் பண்ணுற மாதிரியும் வரும். வைத்தியமே பண்ணினாலும் கூட தெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் அது நம்மளுக்கு கை கொடுத்து நல்ல பலனாகவும் கொடுக்கும். ஸோ அந்த தெய்வங்களுடைய அருளை எப்படி பெறணும், அவங்களுடைய வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பெண்ணுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு சந்திர பகவான் சுக்கிர பகவான் இருவரும் கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான காரக கிரகங்கள். இந்த இரு கிரகங்களும் ராகுகேதுவால் சொல்லப்பட்டாலும் பகை கிரகங்களுக்கு நடுவில் இருந்தாலும் 6, 8, 12 அமர்ந்திருந்தாலும் பெண்ணுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புன்றது தடையாகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை அப்படிங்கிறது சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவான். இவங்க 3 பேருமே பகை கிரகங்களால் சூழப்பட்டாலும் பாவகர்த்தாரியால் இருந்தாலும் 6, 8, 12 மறைந்தாலும் புத்திரஸ்தானாதிபதி கெட்டு போனாலும் பாதகாதிபதி கூட சேர்ந்தாலும் அஷ்டமாதிபதி கூட சேர்ந்தாலும் அந்த குழந்தை பேருக்கான விஷயம் அப்படின்றது தாமதமாகும். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக ஆராய்ஞ்சு அவங்களுடைய திசா புத்திகள் படி அவங்கவுங்களுடைய புத்திரஸ்தான அதிபதிகள் எப்படி இருக்காங்க, புத்திர காரகர் எப்படி இருக்காரு, அவங்களுடைய பிதர்களுடைய கர்மா எப்படி இருக்குது, பிதர் தோஷங்கள் இருக்கா, இது மாதிரியெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த புத்திர பாக்கியத்தை அவங்களுக்கு கணிக்க முடியும். சில பேருக்கு தாத்தா காலத்திலே முப்பாட்டங்காலத்திலே அப்பா காலத்துலேருந்து பித்ருக்கள் தோஷம் அதிகமாக இருக்கும். பித்ருக்களுக்கு தோஷ அமைப்பு அப்படிங்கிறது என்ன முக்கியமான காரணம்னா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்திருப்பாங்க. அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபாடு பண்ணாமல் இருக்கிறது, அவங்களுக்கு எள்ளுந்தண்ணி இறைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா புத்திர தோஷம் உண்டாகி அவங்களுக்கு அடுத்த சந்ததி வளரக்கூடிய சூழ்நிலையை குறையற அமைப்பு வரும். இதில் முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம். குலத்தை வளர்ப்பது குலதெய்வம் அப்படிங்கிறதுனால புத்திரஸ்தான அமைப்பு புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கிறது, பிதுர் தோஷம் இல்லாமல் இருக்கிறது, குலதெய்வ அனுகிரகம் நிறையா இருக்கிறது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது தாமதம் இல்லாமல் கிடைக்கும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நடைமுறைப்படுத்த வழக்கில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களாலும் உங்களுக்கு இந்த புத்திரபாக்கியம்ன்றது தடையாகிற சூழ்நிலை இருக்குது. எது செஞ்சாலுமே நம்ம அவசரமாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களாக இப்போ வந்துட்டதுனால அதில் போதுமான சத்துக்கள் இல்லாததாலையும் அந்த உடம்புடைய அந்த கொழுப்பு சக்தியோட அதிக தொந்தரவு கொடுக்கறதுனாலையும் செமன் குறையிறதுனாலையும்
பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள், சினைமுட்டை வளர்ச்சி குறையிறதாலையும் இந்த புத்திரபாக்கிய அமைப்பு அப்படின்றது தடைபடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அந்த காலத்தில் எல்லாமே எல்லா வகை தானியங்களையும் உற்பத்தி பண்ணாங்க, எல்லா வகை தானியங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் அந்த உணவு முறைகளும் அவங்க எடுத்துக்கிட்டதுனால நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் எல்லா விஷயங்களும் அந்தந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறதே இல்லை. நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இந்த டைமிங்கில் எடுத்துக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு சீர் செஞ்சு அதுக்கான வெள்ளி பொருட்களை கையில், காலில், இடுப்பில் கட்டி விட்டு அந்த காலத்தில் குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா, வெள்ளி அப்படின்னாவே சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் நல்ல சுபிட்சமாக பிரீத்தியாக இருந்தார்னா, நம்ம உடலோடு ஒட்டி உறவாடினார்னா அந்த சுக்கிர பகவானுடைய பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வெள்ளி பொருட்களை குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் போட்டாங்க. அந்த இடுப்பில் உராயும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட ஃபுல் வெப்ப அமைப்பை ஈவன் பண்ணி அந்த ஸ்பெம்ஸ் கவுண்டிங்ஸ் கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னோர்கள் யோசனை பண்ணி தான் அந்த காலத்திலேயே வெள்ளி அரைனா கொடியை குழந்தைங்களுக்கு போட்டு விட்டாங்க. நாம் தான் குழந்தைங்க வளரும்போது யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, குழந்தைய வெள்ளிக்காக ஆசைப்பட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போது தொலைச்சிருவான்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு கயிறை கட்டி அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கிறோம். ஸோ வெள்ளி பொருட்கள் அதிகமாக அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த ஸ்பெம்ஸ் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆணோட ஜாதகத்தில் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் அதை நாங்கள் சொல்கிறோம். இப்பவும் கூட ஆண் எப்பவுமே ரொம்ப பணக்காரங்களா இல்லைன்னா நாங்கள் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, மெல்லீஸான ஒரு விஷயமா போட்டாலும் சரி, அந்த வெள்ளி அரைனா கொடியை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாடி ஹீட்டை அது கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதுவே பெண்ணாக இருந்தாலும் அந்த கணுக்கால் கிட்ட கொலுசு போடுவாங்க. அந்த கொலுசு உராயும் போது அந்த கணுக்காலில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு, மெட்டியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டி போடக்குள்ள அந்த இரண்டாவது விரல், அது இப்போ 3-4 விரல் எல்லாம் 5 விரலும் சேர்த்து கூட போடுறாங்க. ஆனால் அந்த இரண்டாவது விரலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டியோட அந்த நரம்பும் அந்த கணுக்காலோடைய நரம்பும் உங்களுக்கு கர்ப்பப்பை வரையிலும் கொண்டு போய் கர்ப்பப்பை விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், நுண்கிருமிகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதும், அந்த பிரீத் விஷயம் நல்லா இருக்கிறதும், கரெக்டான சினைமுட்டை வளர்ச்சியை கொடுக்கறதும், அந்த கர்ப்பப்பை ஓப்பன் ஆகும்போது அது நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறதுக்காகவும் வெள்ளி கொலுசையும் மெட்டியையும் பெண் குழந்தைகளுக்கும் போட்டு விட்டாங்க. இப்போல்லாம் நம்ம ஏதோ ஒரு பாசி மாதிரி கட்டிக்கிறாங்க, கயிறு மாதிரி கட்டிக்கிறாங்க பாதத்தில், அந்த கணுக்கால்கிட்ட ஒரு கிறிஸ்டல் மாதிரி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளியோட தன்மை நம்ம உடம்பு, நம்ம ஸ்கின்னிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ்கள் இருந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்கின் சுவாசிக்கும் போதும் அந்த வெள்ளியை இழுக்கும். ஒரு தங்கமே போடுற மோதிரமாக போடுறோன்னா கூட அது நம்ம சாப்பாட்டு மூலியமாகவும் உள்ளுக்கு போகும், ஸ்கின் வழியாகவும் அது வராய உள்ளுக்கு போகும். அந்த தங்கச்சத்து கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த வெள்ளி சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகள், அப்பாமார்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போவும் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி வளருங்க. மோஸ்ட்லி வெள்ளி பொருட்களை அதிகமாக பயன்படுத்துங்க. குழந்தை பாக்கியம் தரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கும்போது அதிகபட்ச குலதெய்வ வழிபாடு எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லையா, ரொம்ப அதிகமான வழிபாடு யாருன்னா முருகர் கடவுள் தான் குழந்தை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவர். ஸோ முருகர் வழிபாடு அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கடல் நீர் ஆடுறது அப்படிங்கிறது இன்னும் நல்லது. கடல் நீர் ஆடுறது அப்படிங்கும்போது எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, கடலில் தான் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள், உலோகங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுவும் பர்டிகுலராக திருச்செந்தூர் கடல் நீரில் அதிகமான அமைப்பு இருக்கிறதுனால அதிகாலை பொழுதில் அந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலில் போயிட்டு கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த நுண் துகள்கள் வழியாக நம்மளுடைய ஸ்கின் வழியாக அந்த உப்பு தண்ணீர்லாம் நமக்கு உள்ளுக்கு போகும்போது நல்ல கிருமிகள், தொந்தரவுகள் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதும், அந்த ஸ்கின் வழியாக போகும்போது தோஷங்கள், பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அந்த கடல் தண்ணி, உப்பு தண்ணி நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பகவானை சேவிச்சுட்டு அவருக்கு வஸ்திரம் கொடுத்து, மாலை கொடுத்து, மனமுருக அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவிலுடைய அந்த பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா சுற்றிட்டு ஓடியாந்தோம்னால கிடைக்காது. 3/4 நாளிகை அங்கே அதாவது 1.5 மணி நேரம்
அங்கே உட்காந்து அந்த ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய வைப்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த கோவிலுக்கு போனாலுமே கண்டிப்பாக 3/4 நாளைக்கு உட்காந்துருக்கணும். நீங்கள் இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா கடலில் குளிச்சுட்டு முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு பிரகாரத்திலே சன்னதிக்குள்ளாரியே கண்டிப்பாக 1.5 மணி நேரம் உட்காருங்க. மனசுக்குள்ளே ஒரே ஒரு கோரிக்கையை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக கிடைக்கணுன்றதை வேண்டிக்கோங்க. கந்தசஷ்டி கவசம் முடிஞ்சாக்கா அதால் அங்கே பக்கத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க, கேளுங்க. இல்லை நீங்கள் படிங்க. அங்கே இருந்துட்டு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கந்தசஷ்டி விரதம் எடுக்கிறது அப்படின்றது இன்னும் நல்லது. விரதம் எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அதிகப்படியான கொழுப்புகளோ தொந்தரவுகளோ இருக்கிறத கரைச்சிட்டு உடலை சமன்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து விரதம் எடுக்கிற முறை அப்படின்றத முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விரதம் எடுக்கும்போது சாப்பாடு எடுக்காமல் இருக்கிறதுனால நம்மளுடைய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் கொழுப்புகள் எல்லாம் அந்த விரதமான அமைப்பில் கரைஞ்சி உடலை சமன்படுத்தி நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சியும் புதிய உயிரணுக்களையும் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்படின்றதுனால கந்தசஷ்டி அன்னைக்கு கடுமையான விரதமாக ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்ற மாதிரி விரதம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு புத்திரபாகியம் சீக்கிரமாகவும் நல்லபடியாகவும் கிடைக்கும். 2வது பிதுர்தோஷத்துக்காக சொன்னேன். இந்த பிதுர்தோஷம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் செய்யாத சூழ்நிலையில் இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்றவங்களுக்கும் அவங்க ஜாதக ரீதியாக அது தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா ராமேஸ்வரம் கடலுக்கு போகணும். ராமேஸ்வரம் கடலில் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு 108 கிணத்துல தண்ணி வாங்கி குளிச்சுட்டு அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரதும். அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக 3/4 நாளிகை 1.5 மணி நேரம் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து வீட்டில் விரதம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து புத்திரபாக்கியம் அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தில் அவங்கவுங்களுடைய தசாபுத்தி படியும் புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகர் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த வழிபாடுகளையும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ ரீதியான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அதை ஜாதக ரீதியாக நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அதே மாதிரி விரதம் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் பெருமான அழகாக குழந்தை வடிவாக போற்றி பாடக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசம்ன்ற அந்த பாடலை காலையிலையும் மாலையிலையும் 5:30 to 6 உங்களுக்கு அனுதினமும் இப்போலாம் நிறைய செல்லில் வருது, யூடியூப்பில் வருது, டிவியில் வருது, அதை போட்டு விட்டுட்டு அதை காதால் கேட்டுக்கிட்டாவது நீங்கள் வந்து அந்த வீட்டில் அந்த பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருந்தாலும் அதனுடைய பாசிட்டிவான வைப்ரேட் கிடைக்கிறதுனாலையும் உங்களுக்கு புத்திரபாகியம் கொஞ்சம் சீக்கிரம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப ரட்சாம்பிகை கோவில் அப்படின்ற அம்மன் வழிபாடும் எடுக்கிறதும் இதுக்கு நல்லது. அம்மன் வழிபாடும் எடுக்கலாம், முருகர் வழிபாடும் எடுக்கலாம், கந்தசஷ்டி கவசமும் பாடலாம், கந்தசஷ்டி விரதமும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கிய அமைப்பு ரொம்ப நல்ல முறையில் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க தசாபுத்தியும் கிரக கட்டங்களையும் பொறுத்து அந்தந்த வழிபாடு முறைகளும் அந்தந்த மருத்துவ முறைகளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பேசிக்கான விஷயமா வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகள் பண்ணி தான் நம்ம வந்து தாமதப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு முருகருடைய அருளாலையும் கர்ப்பரட்சாம்பிகை வழிபாட்டுனாலையும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணி கந்தசஷ்டி விரதம் எடுக்கிறது நல்லது. குழந்தைக்காக மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு முருகரை வழிபாடு பண்ணிங்கன்னா இடம்பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவினை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, அண்ணன் தம்பி சொத்து தகராறு இருக்கிறவங்களுக்கு, நல்ல வீடு கட்டணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் பண்ணணும், பிரிந்த தன்பதி சேரணும், நல்ல குழந்தை பேர் கிடைக்கணும், இந்த மாதிரி சகல தோஷ நிவாரணம் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு அப்படின்றதுனால எல்லாரும் வந்து வருஷத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு எடுத்துக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு கூடுதலான நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.